வெல்கம் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ஆர்கேட் தமிழில் ஜி கோட்ஸ் எம் கோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 வந்து ஜி கோட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஜி கோட் அப்படிங்கிறது ஜாமெட்ரிக் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் டூல் அண்ட் பெட் மூமெண்ட்ஸ். அப்புறம் எம் கோட்ங்கிறது மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன். இட்ஸ் ஹெல்பிங் டு கமாண்ட் கோட். கமாண்ட் கோட்னால் மெஷினில் இருக்கிற ஆக்சசரிஸ் ஹெல்பிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜி கோட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஜி கோட்ஸ் வந்து காமனாக இருக்கிற கோட்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைனாக பார்த்துக்கலாம். அதில் ஜி கோடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது G00. அது வந்து ரேபிட் மோஷனை மென்ஷன் பண்ணுது. G01 ஃபீட் ரேட் மோஷனை மென்ஷன் பண்ணுது. G02 கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் மோஷனை டெரைவ் பண்ணுது. G03 கவுண்டர் கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் மோஷனுக்காக யூஸ் பண்ணுற ஜி கோட். G04ங்கிறது டெவல் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். G17 சொல்லுவோம் XY பிளேன் செலெக்ஷன். G18 ZX பிளேன் செலெக்ஷன். G19 YZ பிளேன் செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் G20ங்கிறது வந்து இன்ச்சஸ் டேட்டா இன்புட்காக யூஸ் பண்ணுறது. G21ங்கிறது மெட்ரிக் டேட்டா இன்புட். G28ங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரிட்டர்ன், அதாவது ஹோம் பொசிஷனுக்கு. G40ங்கிறது கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல். கட்டர் காம்பன்சேஷன் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு G41 and 42 அது லெஃப்ட் ரைட் காம்பன்சேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. G47 வந்து டெக்ஸ்ட் என்கிரேவிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள் கோட். G54 to G59 வந்து ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஒர்க் ஆப்செட் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜி கோட்ஸ். G81 இது டீப் ஹோல் ட்ரில்லிங். G82ங்கிறது ஸ்பாட் ட்ரில்லிங். G83ங்கிறது பெக் ட்ரில்லிங். G84 டேப்பிங் சைக்கிள். G85 ரீமர் சைக்கிள். இதெல்லாம் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ். G90ங்கிறது அப்சல்யூட் பொசிஷன் கமெண்ட்காகவும், G91 வந்து இன்க்ரிமெண்டல் பொசிஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். G93 இன்வெர்ஸ் டைம் ஃபீட் ஆன் மோட் ஆன். G94 வந்து இன்வெர்ஸ் ஃபீட் மோட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். G98ங்கிறது இனிஷியல் பாயிண்ட் ரிட்டர்ன் பொசிஷனுக்காக யூஸ் பண்ணுறதும், G99ங்கிறது ரிட்டர்ன் டு ஆர் வேல்யூக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கூட நான் G00 ரேபிட் மோஷனை பார்க்க போகிறோம். ரேபிட் மோஷனுங்கிறது மிஷினோட மேக்ஸிமம் ட்ராவலுக்காக மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதாவது நான் கட்டிங் மூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே இது G01ங்கிறது ஃபீட் ரேட் மோஷன். ஒரு இது வந்து கட்டிங் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது ஃபீட் ரேட் மோஷனில் தான் ரிமூவ் பண்ணணும், ஃபீட் ரேட்டில் தான் மூவ் பண்ணணும். அது சட்டன் mm/minute ஆர் mm/revolution அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபீட் ரேட் வேல்யூவை மூவ் பண்ணுறோம். அதாவது கட்டிங் டைம்ஸ் எல்லாமே G01ல் வரும். G00ல் வந்து நான் கட்டிங் மூவ்மெண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து G02 G03. G02ங்கிறது கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் மென்ஷன் பண்ணோம். அதை டூல் பார்த்து வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகிறது வந்து G02 யூஸ் பண்ணுவோம். G03ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸில் வந்து டூல் மூவ்மெண்ட் வர்றதுக்காக வந்து G03 யூஸ் பண்ணுவோம். ஆஸ் பர் நம்ம ஸ்டாண்டர்ட் படி G02 கிளாக் வைஸு, G03 வந்து பார்த்தோம்னா கவுண்டர் கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு G04ங்கிறது டெவல் டைம். இப்போ மிஷின் வந்து சட்டன் டைமில் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கணும், ஐடியல் ஆகணும் அப்படின்னு G04 கமாண்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம G04 ப்ளஸ் எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மூவ்மெண்ட் இல்லாமல் ஐடியல் டைமை செகண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பிளேன்ஸ் பார்க்க போகிறோம். G17 G18 G19 3 டைப்ஸ் ஆஃப் பிளேன் யூஸ் பண்ணுறோம் 3 ஆக்சிஸில். அதில் G17ங்கிறது XY பிளேனும், G18ங்கிறது ZX பிளேனை யூஸ் பண்ணுறதுக்கு, G19ங்கிறது வந்து பார்த்தோம்னா YZ பிளேனும் இருக்கும். அது நம்ம XY பிளேனும் வந்து நம்ம G17ங்கிறது எக்ஸு ஒய்யும் பேஸ் பண்ணி Z ஆக்சிஸில் டூல் மூமெண்ட்டாக ஆகும். ZXங்கிறது வந்து பார்த்தோம்னா ஜெட்லேயும் எக்ஸ்லேயும் வச்சுட்டு ஒய்யில் வந்து டூல் மூமெண்ட்டாகவும் இருக்கும். G19ங்கிறது ஒய்யும் செட்டையும் பிளேனாக வச்சுட்டு எக்ஸில் வந்து டூல் மூமெண்ட் இருக்கும். இதை தான் வந்து பிளேன் செலெக்ஷன் சொல்கிறோம். அடுத்து வந்து G20 and 21. G20ங்கிறது வந்து இன்ச்சஸில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கூட இன்ச்சஸ் மோடை ஆன் பண்ணுறோம். G21ங்கிறது வந்து மெட்ரிக் மோடில் ப்ரோக்ராமிங் எம்எம்மில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மெட்ரிக் மோடுக்கு G21 நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு G28 வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரிட்டர்ன், அதாவது ஹோம் பொசிஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு டூல் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை எண்டிங்லேயே வந்து ஹோம் பொசிஷனுக்கு டூல் மூவ் ஆயிரும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம், டூலு ஹெட் எல்லாமே. ஸோ அப்போ G91 G28 Z0 அப்படின்னா ஜெட் ஆக்சிஸில் ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். G91 G28 X0ங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹோம் பொசிஷன் போயிடும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து G91 G28 Y00 அப்படிங்கும்போது Y ஆக்சிஸு ஹோம் பொசிஷன் போயிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கட்டர் காம்பன்சேஷன்ஸ். கட்டர் காம்பன்சேஷன் G41ங்கிறது வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு, அதாவது கிளெம் கட் மோஷனுக்குரிய காம்பன்சேஷனும், G42 வந்து கட்டர் காம்பன்சேஷன் ரைட், அதாவது கன்வென்ஷனல் கட்டுக்கான காம்பன்சேஷனும் இருக்கும். இது ரெண்டு காம்பன்சேஷனையும் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக G40 கோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ G41ம் 42ம் காம்பன்சேஷன் ஆக்டிவேஷன் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆக்சிஸு டைரக்ஷன்ஸு. G40ங்கிறது வந்து நமக்கு காம்பன்சேஷனை கேன்சல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கோடு. நெக்ஸ்ட் G47 டெக்ஸ்ட் என்கிரேவிங் G கோட். தி G கோட் வந்து பார்த்தோம்னா சைக்கிள்ஸ் மாதிரி ஒர்க் ஆகிறது. G47 வந்து யூ என்கிரேவ் எ லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் சீக்வன்ஷியல் சீரீஸ் நம்பர் வித் எ சிங்கிள் G கோட். இந்த சைக்கிளை யூஸ் பண்ணி நம்ம என்கிரேவிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து G54 to G59 ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்ததை வந்து ஒர்க் ஆப்ஷனில் தான் கொடுப்போம். ஸோ அது வந்து G54 to G59 வரைக்கும் ஃபனு கண்ட்ரோல்ஸில் யூஸ் பண்ணுற மேஜர் ஒர்க் ஆப்ஷன் கோஆர்டினேட்ஸ் G கோட்ஸ். இதில் வந்து நமக்கு மெஷினிங்குரிய எக்ஸ் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸு, ஒய் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸு அண்ட் ஆல்சோ Z ஆக்சிஸோட ரெஃபரன்ஸை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் ஆப்ஷன் G54 to 59 நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்காக ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மிஷின் சைக்கிள்ஸ் வந்து G81, 82, 83, 84, 85, 86 அண்ட் 76 இஸ் காமனாக யூஸ் பண்ணுற மிஷின் சைக்கிள். G81 வந்து டீப் ஹோல் ட்ரில்லிங்க்கும், G82 வந்து பார்த்தோம்னா G82 வந்து ஸ்பாட் ட்ரில்லிங்க்கும், G83 பெக் ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணுறோம். G84 வந்து டேப்பிங் சைக்கிள், G85 வந்து ரீமிங் சைக்கிளுக்காக யூஸ் பண்ணுறோம். G86 ரப் போரிங் சைக்கிள் அண்ட் G76 ஃபைன் போரிங் சைக்கிள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து G90 அண்ட் G91. G90ங்கிறது நமக்கு அப்சல்யூட் கமாண்டில் மூவ் ஆகிறதுக்காகவும், G91 வந்து இன்க்ரிமெண்டல் போர்ஷனுக்காக மூவ் ஆகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் G98 அண்ட் G99. G98 வந்து இனிஷியல் பாயிண்ட் ரிட்டன், G99 வந்து ரிட்டன் டு ஆர் வேல்யூ. அதாவது ஒவ்வொரு சைக்கிள்ஸும் வந்து நான் கட்டிங் மூமெண்ட்ஸ் ஒரு பொசிஷன் டு பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து G98 யூஸ் பண்ணோம்னா இனிஷியல் பாயிண்ட் ரிட்டன் போயிட்டு வரும். இல்லை நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கும்போது G91 யூஸ் பண்ணி ஆர் வேல்யூக்காக மூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்க்குற அதிகமாக யூஸ் பண்ணுற G கோட்ஸ் டீட்டெயில்ஸ். சப்ஸ்கிரைப் டு RK CAD CAM.